நீங்கள் சினிமாவில் கொஞ்சம் நிலை தடுமாறியதுக்கு முக்கியமான காரணம் தினந்தோறும் படத்துடைய வெற்றியா? அதுவும் ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன் சார். என்னன்னா ஒரு ஒரு மாதிரி போய் முதல் படம் பண்ணுறோம். எதிர்பார்க்காத மிகப்பெரிய வெற்றி இல்லை கொஞ்சம் வெற்றி ஒன்று. தடுமாற்றத்தை ஆமாம் சார். உண்டாக்கிடுச்சுன்னு ஒரு படத்தில் போய் நடிக்கிறோம். அந்த படத்தில் நடிக்க வேறு செஞ்சோம். ஆமாம். நடிச்சு வேறு அந்த படம் வந்து நான் நடிச்சது வேறு எல்லாருக்கும் ரொம்ப கேஷுவலாக போய் பிடிச்சிச்சு. சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் நடிக்க சொல்லி நிறைய இடத்துல கூப்பிட்றாங்க என்ன. ம். நான் நடிக்கவும் போகல. நிறைய இடத்துல நடிக்க கூப்பிட்டாங்க போகல. படம் பண்ண சொல்லி எனக்கு தெரிஞ்ச அப்போ ஒரு 12 பிரமிழ் நடராஜன் சார், சிவசக்தி பாண்டியன் சார், லக்ஷ்மி மேகர், சுவாமிநாதன் சார், நிறைய பேர் படம் பண்ண சொல்லி கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு பிரமிழ் நடராஜன் சார்லாம் என்னை உட்கார வச்சு பேசி காசு படம் பண்ணுக்கு அட்வான்ஸ் வாங்கிக்கன்றாங்க. கதையெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் அவன்ட்டு. லக்ஷ்மி மேக்கர்ஸில் வந்து அவங்கள கூப்பிட்டு என்ன பேசுகிறாங்க. எல்லாருமே கூப்பிட்டு ஏன் நான் வந்து அட்வான்ஸ் வாங்க மாட்டேங்கிறேன். நான் வரேன் சார் நான் ஒரு 4 நாளில் வந்து வாங்கிக்கிறேன் சார் அப்படின்றேன். ஹைதராபாத்தில் அந்த படம் தெலுங்கில் வந்து அந்த படத்தை 3வது நாள் எடிட்டர் மோகன் சார் வந்து ரைட்ஸ் வாங்கி தெலுங்கில் அந்த படத்தை ரீமேக் பண்ணுறாங்க. பட் நம்மளை ஒரே படம் ரிலீஸ் ஆகி ஒரு 5 நாளில் நம்மளை எல்லாரும் படம் பண்ண சொல்லி கூப்பிட்றாங்க. காசு வேறு நிறைய கொடுக்குறாங்க. என்ன இது இவ்வளோ ஈஸியாக இருக்கா சினிமா அப்படின்னு மாதிரி நினச்சனான்னு தெரியாது. கொஞ்சம் சினிமா ரொம்ப ஈஸி தானோ அப்படின்னு தோணுச்சான்னு தெரியல. ஒரு விஷயம் ரொம்ப கஷ்டப்படாமல் ஈஸியாக கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு ஒருவேளை. அதை நான் பத்திரப்படுத்திக்கல. ஓகே அப்படின்னு தான் இருந்தது. அப்படியே கொஞ்சம் டைலூட் ஆக ஆரம்பிச்சு அதில் இருந்து. அந்த வெற்றினா பெரிய வெற்றியோ இல்லையோ எனக்கு அது பெரிய வெற்றியாக தெரிஞ்சது. ஒரு நடிகனா ஒரு டேரக்டராக யார்கிட்டையும் வேலையும் செய்யாமல் அந்த படம் இவ்வளோ நாள் ஓடுது. அந்த படம் தெலுங்கில் ரைட்ஸ் வாங்குறாங்க. அங்கேருந்து கூப்பிட்டு படம் பண்ணுன்றாங்க. நம்மளை கூப்பிட்டு ஒரு 10 ப்ரொடியூசர் கூப்பிட்டு படம் பண்ண சொல்லி கேட்குறாரு. பட் இதெல்லாம் எப்போவுமே கேட்டுட்டு இருப்பாங்க நான் நினச்சிட்டேன். நம்ம எப்படி இருந்தாலும் அதெல்லாம் கேட்காதில்ல சார் சினிமா. நம்ம சரியா இல்லைன்னா ஒரு விஷயத்து நடக்காது. அது எவ்வளோ பெரிய புத்திசாலியாக இருந்தாலும் இந்த ஒழுக்கம் இல்லைன்னா கஷ்டம் சார். செய்கிற தொழிலுக்கு ஒரு ஒழுக்கம் கண்டிப்பாக வேணும். அதை அன்னைக்கு தெரியல. இப்படி நம்ம யாரும் வேணும்னு தான் பண்ணல. அப்படியே போயிடுச்சு, காலங்கள் போயிடுச்சு. இல்லை அத்தனை பேர் உங்களை கேட்டோம். அதில் 1, 2 கூட ஏன் நீங்கள் ஒத்துக்கல? இல்லை சார், படம் பண்ணுறதுக்கான ஒரு ஐடியாவே வரமாட்டேங்குது. ஏன்னா கையில் கொஞ்சம் ஒரு 10 லட்ச ரூபா பணம் இருக்குது. ரைட்ஸ் காசு வேறு ஒரு 5 லட்ச ரூபா காசு கொடுத்துட்டாங்க ஒரே பேமெண்ட்டாக கூப்பிட்டு. எங்கிட்ட கொஞ்சம் பணம் இருக்குது. ஒரு 10 லட்ச ரூபா கையில் காசு இருக்குது. ஒரு 28 வருஷத்துக்கு முன்னாடி கையில் ஒரு 10 லட்ச ரூபா காசு இருக்குது. நம்மளை படம் பண்ண சொல்லி கூப்பிட்டு இருக்கிறாங்க போது பண்ணிக்கலாம் ஒன்றும் பண்ணிக்கலாம். இங்கே போகிற திருச்சியில் அண்ணா இருந்தார். திருச்சியில் போய் உட்காந்துருக்கிறது, வேறு ஏதாவது உட்காந்து எழுதுறது, யோசிக்கிறது. ஆனால் படம் பண்ண சொன்னால் போகிறதில்ல. அப்படியே ஒரு மாதிரி போதை போட்டு ஒரு மாதிரி இருந்துட்டோம். பண்ணிக்கலாம் எப்போவே இந்த பண்ணிக்கலாம்னாலே பண்ணிக்கலாம் தான் சார் போயிடும். அதுக்கப்புறம் நான் பண்ணலாங்கும் போது கேட்டப்போ பண்ணிக்கலாம் அப்புறம் பண்ணிக்கலாம் அவங்க.